வணக்கம் நேர்களே. இன்று 2ஆம் திகதி ஜனவரி மாதம் 2017ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். முதலில் வீரகேசரி, தினக்குரல், சுடரொளி ஆகிய பத்திரிகைகளில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரியின் பிரதான செய்தி: அரசிலிருந்து விலகுவது ஆணையை மீறும் செயல், மஹிந்தவின் பகல் கனவை கண்டு ஏமாறக்கூடாது என்கிறார் ராஜித என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன புரிந்துணர்வு அடிப்படையில் தேசிய அரசாங்கத்தை அமைத்துள்ள நிலையில் பிரதான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வரை எவரும் அரசாங்கத்தை குழப்பக்கூடாது, அரசாங்கத்தில் இருந்து வெளியேறுவது மக்கள் ஆணையை மீறும் செயற்பாடாகும் என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான ராஜித சேனாரட்ன தெரிவித்தார் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. இன்றைய வீரகேசரியின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ள மற்றொரு செய்தியாக நல்லிணக்க முயற்சிக்கு ஆதரவு தொடரும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. இலங்கையின் சமாதான மற்றும் நல்லிணக்கத்திற்கான பயணத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்தும் உதவும் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, இனப்பிரச்சினை தீர்வுக்காகவே பொறுமையாக இருக்கின்றோம், நேர்மையாக செயற்படும் தீர்வை காணலாம் என்கிறார் டிலான் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும், பிரதான வழிநடத்தல் குழுவிலிருந்து விலகுவதானது சாணக்கியமானது அல்ல, தீர்வு இலக்கை அடையும் வரை பயணிப்போம் என்கிறது கூட்டமைப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. இவை தவிர கூட்டு எதிரணியிலிருந்து 15 பேர் அரசுடன் இணைவர் என்ற செய்தியும், அரச வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவோர் இன்று முதல் தனியார் வைத்தியசாலைகளில் இரத்த பரிசோதனை செய்ய முடியாது, சுகாதார அமைச்சு அறிவிப்பு என்ற செய்தியும், வெளிநாட்டவர்களின் தேவைக்காக அரசியல் அமைப்பை உருவாக்க முடியாது, நீண்டகால சாசனமாக அமைய வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரியின் முதல் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ந்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்ப்போம். வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் புதிய வருடத்திலாவது தீர்வு காணப்பட வேண்டும் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. புதிய ஆண்டு பிறந்துள்ள நிலையில் நாட்டில் அரசியல் போட்டா போட்டிகள் வலுவடைந்துள்ளன. தேசிய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினருக்கும் பிரதான இடம் வகிக்கும் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கும் இடையில் முரண்பாடுகள் அதிகரித்து வருகின்றன. இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டும் நிலைமை உருவாகியிருக்கின்றது. மொத்தத்தில் தேசிய அரசாங்கத்திற்குள் தற்போது ஏற்பட்டிருக்கும் முரண்பாடுகளுக்கு தீர்வை கண்டு அரசாங்கத்தை பலப்படுத்துவதுடன் இந்த வருடத்திற்குள் சிறுபான்மையின மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியதாக இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரலின் பிரதான செய்தி: புதிய அரசியலமைப்பு வரைவு கூட பௌத்த பீடாதிபதிகளின் ஆசீர்வாதமின்றி தயாரிக்கப்படாது, பீடாதிபதிகளுடனான சந்திப்பின் பின் ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. தினக்குரலின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ள இன்னுமொரு செய்தியாக, ஜெனீவாவில் இலங்கைக்கு சாதகமாக இன்னொரு தீர்மானம், ஆதரவு திரட்ட முயற்சி என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் எதிர்வரும் மார்ச் மாதம் இடம்பெறவுள்ள கூட்டத்தொடரில் தனக்கு சாதகமான மற்றொரு தீர்மானத்தை மேற்கொள்வதற்கான ஆதரவை இலங்கை அரசாங்கம் திரட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, இலங்கைக்கு ஐநா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. இந்த செய்தியை இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் நாம் பார்த்திருந்தோம். மீனவர் பிரச்சினை, இலங்கை இந்திய அமைச்சர்கள் இன்று கொழும்பில் சந்திப்பு, டெல்லி தீர்மானங்கள் குறித்து ஆராய்வர் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரலின் முதல் பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர மஹிந்தவின் கருத்துக்களினால் இந்தியா விசனம் என்ற செய்தியும், சீனாவின் திட்டங்களை ரணில் ஆரம்பித்து வைப்பார் என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய தினக்குரலின் முதல் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ந்து தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்ப்போம். நல்லது நடக்கும் என நம்பிக்கை கொள்வோம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. 2017 புத்தாண்டு பிறந்துள்ளது. கலந்துரையாடல், விவாதம், கருத்தொருமைப்பாடு, இணக்கப்பாடு, பிணக்கு என்பவற்றுடன் ஆனால் அமைதியாக இந்த வருடம் எம்மை தாண்டி செல்கின்ற நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் மட்டுமே நாம் கொண்டிருக்க முடியும் என்றும், இந்த புதிய வருடம் தமிழ் பேசும் மக்கள் உட்பட சகல சமூகங்களும் இயல்பு வாழ்வை சீராக முன்னெடுக்கக்கூடியதாக விளங்குவதற்கு வழிவகுத்து தரும் என்ற நம்பிக்கையை எதிர்கொள்வோம் என்றும் இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய சுடரொளி: சகல பொறிமுறைகளுக்கும் சர்வதேச நீதிபதிகள் வேண்டும், அரசுக்கு மக்கள் கருத்தறியும் குழு பரிந்துரை என்ற தலைப்பிலான செய்தியை தனது பிரதான செய்தியாக தாங்கி வந்துள்ளது. போர்க்குற்ற விசாரணை, காணாமல் போனோர் தொடர்பான விசாரணை உள்ளிட்ட இலங்கையில் முன்னெடுக்கப்படும் சகல விசாரணை பொறிமுறைகளிலும் வெளிநாட்டு நீதிபதிகள் சர்வதேச மேற்பார்வை, சர்வதேச பங்களிப்பு உள்ளடக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. திருட்டை ஒழித்து நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு ஜேவிபியிடம் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படையுங்கள், மக்களிடம் பிமல் ரத்நாயக்க எம்பி கோரிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளியின் முதல் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது.
ஊழல் மோசடிமிக்க ஆட்சியிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கு ஆட்சி அதிகாரத்தை ஜேவிபியிடம் தாருங்கள், நாங்கள் இந்த நாட்டை முன்னேற்றி காட்டுகின்றோம் என்று ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. இவை தவிர யாழ் கடற்பரப்பில் 2016 136 இந்திய மீனவர்கள் கைது, கொழும்பில் இன்று உயர்மட்ட பேச்சு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொலியில் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. தொடர்ந்து சுடரொலியின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்ப்போம். அரசியல் கைதிகளின் அவலங்கள் நீங்குமா என்ற தலைப்பில் இன்றைய சுடரொலியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பல வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் இன்னொரு வருடமும் தொடர்ந்து அந்த அவலத்தை அனுபவிக்க நேரிடுமா என்பது இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் தவிர்க்க முடியாமல் தோன்றுகின்ற கேள்வியாக உள்ளது என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன் மற்றும் வலம்புரியில் எமது கவனத்தினை செலுத்தலாம். உதயனின் பிரதான செய்தி, மோசடிகளை விசாரிக்க மற்றொரு ஆணைக்குழு நாடாளுமன்றக்கு வருகிறது, சட்ட வரைவு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. கடந்த அரசின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற நிதி மோசடிகள் குறித்து விசாரணை நடத்த மற்றொரு ஆணைக்குழு உருவாக்கப்படவுள்ளது. இது தொடர்பான சட்ட வரைவு விரைவில் நாடாளுமன்றில் முன்வைக்கப்படும் என்று சிறப்பு வேலை திட்டங்களுக்கான அமைச்சர் சரத் அமுனுகம தெரிவித்தார் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய வலம்புரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இலங்கைக்கு சாதகமான மற்றொரு தீர்மானம் ஜெனீவாவில் நிறைவேற்ற அரசு திட்டம் என்ற செய்தியை தனது பிரதான செய்தியாக தாங்கி வந்துள்ளது. அடுத்து சகோதர மொழி பத்திரிகையான லங்காதீப மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரின் பிரதான செய்திகளை பார்ப்போம். லங்காதீபவின் பிரதான செய்தி, புத்தாண்டு தினத்தில் ஏற்பட்ட விபத்துகளில் 179 பேர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று வெளியாகியுள்ளது. அதேபோன்று டெய்லி மிரரின் பிரதான செய்தி, புதிய தேர்தல் முறை மாற்றத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் எதிர்ப்பதாக கட்சியின் தகவல்கள் தெரிவித்துள்ளன என்று வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகளில் எமது கவனத்தினை செலுத்தலாம். முதலில் சர்வதேச செய்திகள் பக்கத்தில், IS தீவிரவாதிகளால் ஈராக்கிய தலைநகரில் இரட்டை குண்டு தாக்குதல்கள், 28 பேர் பலி, 54 பேர் காயம் என்ற செய்தியும், இந்தோனேஷியாவில் பயணிகள் படகில் தீ அனர்த்தம், 23 பேர் உயிரிழப்பு, 17 பேரை காணவில்லை என்ற செய்தியிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று இந்திய செய்திகள் பக்கத்தில், கன்னியுரைக்கு கண்ணீருடன் எப்படி தயாரானார் சசிகலா, கணவர் நடராஜன் வழிநடத்தலில் தினகரன் சொல்லிக் கொடுத்த ஒத்திகை என்ற தலைப்பிலான செய்தி வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்ற பின்னர் சசிகலா நிகழ்த்திய கன்னியுரையை ஆச்சரியத்தோடு கவனிக்கின்றனர் அரசியல் வட்டாரத்தில். பொதுக்குழுவில் பேச வேண்டிய பேச்சை தலைமை கழகத்தில் பேசினார். அவரது பேச்சு இந்தளவுக்கு வெற்றி பெறுவதற்கு காரணமே சசிகலாவின் கணவர் நடராஜன் தான் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, ஜெயலலிதாவின் உடலை தோண்டி எடுப்பதாக கூறிய நீதிபதியை மிரட்டிய CR சரஸ்வதி மீது வழக்கு தொடர்வோம், உயர்நீதிமன்ற சட்டத்தரணி தெரிவிப்பு என்ற தலைப்பிலான செய்தியும் வெளியாகியுள்ளது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். முதலில் தினக்குரலின் கேலி சித்திரம், தேசிய அரசாங்கத்திற்கு ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி ஒரு அச்சுறுத்தலாக விளங்குவதை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. இந்த கேலி சித்திரத்தில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியானது ஒரு நரியாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சுடரொலியின் கேலி சித்திரம், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சீனாவுடன் நல்லுறவை பேணி வந்த போது அதற்கு ஆதரவளித்த GL பீரிஸ் மற்றும் விமல் வீரவன்ச போன்ற தலைவர்கள் தற்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சீனாவுடன் நல்லுறவை பேண முயற்சிக்கும் போது விலகிச் செல்வதை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. இவர்கள் சீனா மீது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வருவதை சித்தரிப்பதாக இந்த கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள, ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். இன்றைய தினம் பத்திரிகைகளில் நாம் பார்த்திருந்த பெரும்பாலான செய்திகள் ஆதவன் இணையதளத்திலும் பிரசுரமாகி இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.